ஹலோ, வெல்கம் டு ஹாரி ஹாசன் சேனல். ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட போகிறேன். ஃபஸ்ட்டு அசம்பிளி எலெக்ஷன் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். தமிழ்நாடு லோக்சபா எலெக்ஷன். அதுக்கப்புறமா பீகார் அசம்பிளி எலெக்ஷன் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். நான் 2021 ஸ்டாலின் சார் தான் சிஎம் ஆவார்லாம் நான் சொல்லவே இல்லை. ஏன்னா அப்போ எனக்கு அஸ்ட்ராலஜியே தெரியாது. இப்போ தான் 2021 அப்புறம் தான் நான் அஸ்ட்ராலஜியை படிக்க ஆரம்பித்தேன். அப்படிலாம் நான் ஒன்றும் பொய் சொல்ல விரும்பலை. 2021 அப்புறம் படிக்க ஆரம்பித்து ஒரு 2023 வரைக்கும் கிட்டத்தட்ட நான் படிச்சிட்ருந்தேன். ஸோ 2024 லோக்சபா ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா 2025 பீகாரில் நடந்த எலெக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு என்னென்னா பெங்கால் பற்றி சொல்லலான்னு யோசிக்கிறேன். மமதா பானர்ஜி கண்டினியூஸாக திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க பெங்காலில், எல்லாருமே பார்க்குறோம். ஸோ இப்போது நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 2026 கிட்டத்தட்ட 5 எலெக்ஷன் வரப்போகுது இந்தியாவில். ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று வெஸ்ட் பெங்கால், கேரளா, அதுக்கப்புறம் இன்னும் 2 ஸ்டேட் இருக்குது. ஸோ இப்போது நம்ம வெஸ்ட் பெங்காலில் மமதா மேடமோட சார்ட்டை பற்றி பார்ப்போம். எப்படி இருக்குது, என்ன ஜெயிப்பாங்களா என்னன்றது நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இவங்களோட ஜாதகம் பார்ப்போம். மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காங்க. செவ்வாய் 11 இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி இவங்களுக்கு பஞ்சமகா புருஷ யோகம் இருக்குது. பார்த்தாலே தெரியுது. குரு 4 7 சனி திக்பலமாக இருக்குது. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 7 வலுவாக இருக்குது. இந்த பர்டிகுலர் தசா இவங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுளாக இருந்திருக்கு, சனி தசா. ஸோ அதில் தான் கண்டினியூஸாக அவங்க ரூல் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்க வச்சுக்கோங்கன்னா, அடுத்து வரப்போகிற தசா பார்த்திங்கன்னா புதன் தசை வரப்போகுது. இப்போது கிட்டத்தட்ட எண்டில் இருக்காங்க, அவங்க சனி தசாவோட எண்டில் இருக்காங்க. ஸோ இப்போ புதன் தசை வரப்போகுது. ஸோ இந்த தசை கண்டிப்பாக இப்போ தான் ஆரம்பிக்க போகுது. கண்டிப்பாக ஸ்மூத்தாக இருக்க போகிறதில்ல. கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்பவே டஃப்பாக இருக்க போகுது. இதில் நம்ம பார்த்திங்கன்னா வருட கிரகம் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ராகு கேது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 5-11 போயிட்டுருக்கு. சந்திரனுக்கும் பார்த்திங்கன்னா 4-10 போகுது. சனி இவங்களுக்கு 11 போனாலும் குரு கேதுக்கிட்ட தான் போயிட்டுருக்கு இப்போது கரண்ட்டாக. ஸோ எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட இனிமேல் மாறுதல்ன்றதெல்லாம் இருக்காது. எந்த பிளானட்ஸும் மாற போகிறதில்ல. எலெக்ஷன் மேக்குள்ளே தான் நடக்க போகுது. ஸோ டேட் தெரியல. ஸோ எக்ஸாக்டாக ஆப்பனண்ட் யார், சிஎம் கேண்டிடேட் யார், எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ இவங்களோட இண்டிவிஜுவல் சார்ட்டை மட்டுமே வச்சு தான் இந்த எலெக்ஷன் பற்றி ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஏன்னா கண்டினியூஸாகவும் அவங்க ரூல் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இவ்வளோ நாள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்டு பற்றி சொல்லணுன்னா டேட்டு தெரியணும். எலெக்ஷன் டேட் எப்போன்னு தெரியணும். அதுக்கப்புறமா ஆப்பனண்ட்டில் சிஎம் கேண்டிடேட் யாருன்றது தெரியணும். கண்டிப்பாக இப்போ பார்த்திங்கன்னா ஆப்பனண்ட்டில் பிஜேபி தான் அங்கே ஸ்ட்ராங் காம்படிட்டராக இருக்காங்க. பட் சிஎம் கேண்டிடேட் யாருன்னு தெரியல. அவங்களோட சார்ட்டுமே சொன்னாலுமே எனக்கு சார்ட்டும் ஷோராக எதுவுமே தெரியாது. இவங்களோட சார்ட் தெரியும் எனக்கு. ஸோ இது வச்சு பார்க்கும்போது மற்றவங்களோட சார்ட் ரொம்ப இதோட வீக்கராக இருந்தால் மட்டும்தான் இவங்க ஜெயிக்க முடியுமே தவிர, ஆனால் ஓவராலாக பார்த்திங்கன்னா இவங்க இந்த வாட்டி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான் எனக்கு தோணுது.
மேபி தப்பாகவும் இருக்கலாம். பட்டு எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா அப்படி தான் தோணுது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் ரூல் ஆர் ஆப்பனண்ட்டு தான் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த வாட்டி. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டிசம்பரில் வந்து இது வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன், கிட்டத்தட்ட எண்ட் ஆஃப் தி இயர். ஸோ நீங்கள் வந்து எலெக்ஷன் ப்ரெடிக்ஷன் என்னன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் நம்மளோட ஃபைனல் வெர்டிக்ட். அவங்க வந்து தோப்பாங்க அப்படின்றது தான் வந்து நம்ம ஹாரி ஹாசனோட ப்ரெடிக்ஷன் இதில். ஸோ நம்மளோட ஃபைனல் இது என்னென்னா, பிரசிடெண்ட் ரூல் இன் பெங்கால் ஆர் பிஜேபி வில் வின் தி அப்கமிங் எலெக்ஷன் இன் வெஸ்ட் பெங்கால். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப கொஞ்சம் இயர்லியாகவே இதை வந்து போஸ்ட் பண்ணுறோம் நம்ம. ஸோ என்ன ஆகுதுன்றதை வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் உங்களுக்கு பர்சனல் கன்சல்டேஷன் ஏதாச்சும் வேணும்னா சேனல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஃபோன் நம்பர் இது பண்ணுறேன், நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க சேனலை.